எம்மாடி அம்மா என்னடி இதே எப்பா பிக் பாஸ் என்னப்பா சத்தியம் எல்லாம் வாங்குறீங்க வீட்டுக்குள்ள அப்படியே உன்னை சத்தியம் பண்ணிட்டா மட்டும் அப்படியே சத்தியத்தை தாண்ட மாட்டானுவேன். ஏன் நீ சத்தியம் வாங்குறதெல்லாம் வேஸ்ட் ஐயா, ஏன் இப்படி போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, அது என்ன சத்தியம்னு பாக்குறதுக்கு முன்னாடி எப்பா எஃப்ஜே உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நான் தெரியாம கேட்கறேன், உனக்கு மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா? ஏன் எங்களை போட்டு கொலையா கொண்டுட்டு இருக்கேன்? ஆல்ரெடி இந்த ஷோவை பார்க்க முடியாம நாங்க பார்த்து தவிச்சிட்டு இருக்கோம். இதுல கடந்து வந்த பாதைங்கிற பேர்ல என்னத்தையோ ஒண்ணு பேசி, சரிப்பா நீ நிறைய விஷயத்த கடந்து வந்திருக்க, இல்ல நான் சொல்லவே இல்லை, ஏகப்பட்ட விஷயத்தை கடந்திருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்க, வாழ்த்துக்கள். அதுக்கே இந்த அடி அடிக்கிற? இல்ல கேட்கறேன், அதுக்கே இந்த அடி அடிக்கிற? நீ கடந்து வந்த பாதைன்னு ஒன்று விஷயத்த சொன்ன தெரியுமாயா? அந்த விஷயத்தை எப்படி நாங்கள் கடந்து வந்தோம்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து நான் தனியாக ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும் போல, அந்த அளவுக்கு கடந்து வந்துட்டு இருக்கான் ப்ரோ. அப்பா 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 நிறைய விஷயத்த கடந்திருக்கப்பா, உண்மையா புரியுது. நிறைய விஷயத்த கடந்திருக்க, நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்க, சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்க, எல்லாம் புரியுதுப்பா, எல்லாம் புரியுது. அதுக்கு ஏன்ப்பா 2 மணி நேரமா சொல்ற? 2 மணி நேரமா கதற பார்க்க முடியல ப்ரோ. லைவை இப்போ ஓப்பன் பண்ணி அப்போ ஓப்பன் பண்ணி முடிச்சிருப்பான்னு பார்த்தா அவன் அப்பந்தான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்றான் ப்ரோ. எங்கெல்லாமோ போறான் ப்ரோ. அவன் போன கிரவுண்டில் இருந்து, அவன் போன ஸ்டேஜில் இருந்து, அவன் என்ன கலர் சட்டை போட்டான், அவன் என்ன கலர் பேண்ட் போட்டான், எல்லாத்தையுமே சொல்றான் ப்ரோ. ஐயா இவ்வளவு விவரமா வேண்டாம், இவ்வளவு விவரமா வேண்டாம். நாங்கள் என்ன ஒன்று லவ்வாயா பண்ண போறோம், என்னென்ன விஷயத்த கடந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கொஞ்சம் போல சொன்னா போதும். அவன் விஷயத்துல இது இருக்கு, சின்ன வயசுல இருந்து இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி இங்க வந்தேன், எனக்கு ராப்பிங் இப்படி பிடிச்சிச்சு, அதனால இங்க போனேன், இது போதும் ஐயா. நீ யாரெல்லாம் மீட் பண்ண நீங்க சொல்லணுமா என்ன? நீ வந்து இங்க ஆதியனனை மீட் பண்ணுது, சேதனனை மீட் பண்ணுது, இந்த விஷயத்தெல்லாம் யாருப்பா உங்ககிட்ட கேட்டா? சரி புரியுது, வெளியே அந்த போஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு நீ இவனோட செல்லமா அவனோட செல்லமான்னு போடுவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இப்படி முட்டு போடுற. ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு, சேதனன் கூட இவன் சேர்த்து எடுத்த போட்டோவெல்லாம் எடுத்து போட்டு சேதனனோட செல்ல பிள்ளைன்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி அந்த விஷயம் வெளியே வைரல் ஆயிரும் தெரிஞ்சு அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நினைச்சு சொன்னானா இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா இதை வச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சானா என்னமோ தெரியல ப்ரோ. ஏதேதோ சொல்றான் ப்ரோ, முடியலப்பா. எப்பா வீட்டுக்குள்ள பாவம் விஜே பாருல மண்டையை பிச்சுக்கிட்டு போகுது அந்த பொண்ணு. என்னால முடியலடா சாமின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிச்சு போச்சு. எப்பா சத்தியமா சொல்றேன்டா, இவன் ரெக்கார்டு வேற பண்ணியிருக்கான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த கதை சொல்ற விஷயத்துல அனிதா சம்பத்தா அவங்க தானே நம்ம தாத்தா சீசன் 4 சீசன் 5 சீசன் 4 நினைக்கிறேன். அந்த சீசன்ல அவங்க தான் கதையை சொல்லி வீட்டுக்குள்ள இருக்க புறா பேரையும் காலி பண்ணாங்க. தாத்தா எல்லாம் மண்டை மேல கையை வச்சு சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அந்த மாதிரிதான் இப்ப எங்க நிலைமை இருந்து. இவன் சொல்றான் சிரிச்ச மேனிக்கு சொல்றான் ப்ரோ. எப்படின்னே தெரியல சிரிச்ச மேனிக்கு சொல்றான். விஜய் பார்வதியும் கலரா படுத்து உருண்டு பாக்குறாங்க. எங்க இவன் கதையை கடந்து போக இதுல 2-3 பேர் ஆர்வமா வேற பாக்குறானு ப்ரோ. இந்த விக்கல் சுக்கரம்லாம் பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ. மனுஷன்லே கிடையாது, நீங்களா மனுஷன்லே கிடையாது, சத்தியமா மனுஷன்லே கிடையாது. ஒரு வழியா கடந்து வந்தாச்சு. ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? நீ என்ன கடந்து வர இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரி இறக்கி விட்டுருக்காரு. அவரு நீ மட்டும் தான் ஆட்டக்காரனா, நானும் ஆட்டக்காரன் தான்டான்னு சொல்லிட்டு அவரு அடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் வீட்டை வச்சு ஒரு மாதிரி செய்கை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதை தள்ளி வச்சிடலாம். பிக் பாஸ்க்கான ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கும், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அது ஹாட் ஸ்டார்ல விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி சேடா பேசுறாப்ல. ஓகேவா, ரொம்ப சேடா பேசுறாப்ல. சேடுன்னு சொல்றதை விட இதுக்கப்புறம் அது தேவையில்லை. சேடுன்னு சொல்றத விட வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு செய்ன்னு செய்வாப்ல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு செய்ன்னு செய்வாப்புல. நீங்க யாருமே சரியில்லை, இந்த சீசனை ரொம்ப போரிங்கா கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பலத்தை அடி விழும் பயங்கரமா வச்சு செய்யறாரு. அந்த மனுஷன் ரொம்ப சேட் ஆயிட்டாப்ல ப்ரோ. ஏன்னா அவனை எதையுமே கேட்க மாட்டேக்கானோ, எதையும் இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டேக்கானோ, இந்த வீடை குப்பை கடை ஆக்கிட்டு இருக்கானோ. ஓகேவா, அந்த வகையில் அந்த மனுஷன் ரொம்ப கடுப்பாகி எல்லாரையும் உட்கார வச்சு செருப்படி கொடுக்குறாரு. ஏன்னா ஒஸ்ட் பெஸ்ட் ஆக்சுவலா செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒஸ்ட் பெஸ்ட் எப்பவும் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த வகையில் எல்லாரையுமே உட்கார வச்சு அடி நடிச்சு இதுதான் போரிங் சீசன், ரொம்ப கன்றாவியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு. என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்து இன்னும் உங்களுக்கான ஒரு ஃபுல் எஃபர்ட் போடல, 100% உங்களுக்கான எஃபர்ட் போட்டு இந்த வீட்டில் கேம் விளாடல நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்து உட்காருங்க, மீதி எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்கன்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ரோமோல 2-3 சீன் என்னால கவனிக்க முடியுது. முதல் ரவுண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஆட்கள் இந்த பக்கம் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஆட்கள் இந்த பக்கம் இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு கட்ல பார்க்கும்போது ஆட்கள் சேஞ்ச் ஆயிருக்காங்க. இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா நம்ம திவாகர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் சேஞ்ச் ஆகுறாங்க. மேபி ஒரே கொஸ்டினா இருக்கலாம், இல்ல 2 கொஸ்டினா கூட இருக்கலாம். பட் பிக் பாஸ் கேட்கறது என்னன்னா உங்களுக்கான ஃபுல் எஃபர்ட் போடல, கம்மியாக தான் உழைப்பு போட்டிருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கான முழு உழைப்பு போடணும், அதுக்கு எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சத்தியம் வாங்குறாப்ல. அப்படியே சத்தியத்தை தாண்ட மாட்டாரு. சத்தம் காட்டாம கடங்க பிக் பாஸ். இவருக்கு வேற வேலையே இல்லை, இவனை நம்பி இன்னும் போட்டு முக்கிட்டு இருக்காரு. ஏங்க
நீங்க இப்ப சத்தியம் வாங்குவீங்க, சாயங்காலமே இந்த சத்தியத்தை மறந்துட்டு அங்க இருந்து உருண்டடப்பானுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உள்ள இருக்க எல்லாம் ரொம்ப அப்படி தரமான ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? குப்பை எல்லாத்தையும் அள்ளி போட்டுருக்குது. அவன்கிட்ட போய் சத்தியம் வேற ஒரு பேர் உருப்படியா நடந்துக்க மாட்டான். வேணா ஒரு சில பேர் வேணா பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மண்டையில போட்டு சுத்துவாங்க. மற்றபடி எல்லாமே திரும்பியும் அதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. திரும்பியும் அதே மாதிரி இந்த பிக் பாஸ் போட்டு அழிக்கத்தான் செய்வாங்க. நீங்க தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் சரி, ஈவன்ல திருத்த முடியாது. இந்த பிக் பாஸ் சீசனை தூக்கி நிறுத்த முடியாது. மேபி இந்த ஒயில் கார்டு உள்ள போய் தூக்கி நிறுத்தினா உண்டு. ஒயில் கார்டு தூக்கி நிறுத்துறது ரொம்ப ஈஸி ப்ரோ. நான் சிம்பிளாக உங்களுக்கு வழிகள் சொல்கிறேன் ப்ரோ, ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. ஒயில் கார்டு என்ன பண்ண தெரியுமா? உள்ளே போயிட்டு இந்த 2-3 பேர் இருக்காங்க ப்ரோ, முக்கியமாக இந்த கேங் ஒரு 4 பேர் இருக்காங்களா, இந்த ரம்யா, சபரி, கனி, எஃப்ஜே, இந்த 4 பேரையும் சேர்த்து அடித்து பிரித்து விடணும். இந்த 4 பேரையும் பிரித்து விடணும். நீங்கள் வந்து அடித்து அவங்கள ஃபுல்லாக டவுன் பண்ணணும் நான் சொல்ல, அடித்து பிரித்து விடு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அப்படியே இந்த பக்கம் போகுதுன்னா நம்ம அக்காவை மட்டும் அடித்தா போதும். யாரு? நம்ம பார்வக்காவை மட்டும் அடித்தா போதும். ஏன்னா பார்வக்கா மட்டும்தான் எல்லாரையும் வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க. பார்வக்கா தான் வினோத்தை வச்சு கேம் விளாண்டாங்க, பார்வக்கா தான் காமு வச்சு கேம் விளாண்டாங்க, பார்வக்கா தான் இப்போ நம்ம திவாகர் வச்சு கேம் விளாடிட்டு இருக்காங்க. ஸோ அக்காவை மட்டும் அடிச்சு அக்காக்கான முகத்திரையை வீட்டுக்குள்ள கிழிச்சு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்காக்கான கேம் காணாம போயிடும். அக்காக்கான கேம் காணாம போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் வந்து ட்ராக் மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கு, ஒன்லி விஜே பாரு திவாகர் இவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. இதை நீங்க உடைச்சாதான் திவாகர் இந்த பக்கம் டம்மியாவாரு, விஜே பாரு இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் புது கண்டென்ட் வரும், புது ட்ராக் கிரியேட் ஆகும். ஸோ ஒயில் கார்டு தயவு செய்து நீங்க இந்த பிக் பாஸை கையில் எடுத்துக்கோங்க. நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, வீட்டுக்குள்ள 5-6 பேர் எவ்வளவு போறீங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் ப்ரோமோ வந்திருக்கு, 2 பேர் இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 6 பேர் நீங்க இந்த வீட்டை கையில் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த வீட்டை கையில் எடுத்து ரெஸ்பெக்ட்னா என்ன, எப்படி நடந்துக்கணும், எப்படி பிக் பாஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும், இந்த கேம் ஷோவை எப்படி கொண்டு போகணும், எப்படி மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், இதை நீங்க இந்த 6 பேர் பண்ணா கூட எங்களுக்கு போதும். நாங்கள் இந்த 6 பேரை வச்சு கூட ஷோ பார்த்துக்கிறோம். மற்ற மிச்சர்லாம் அங்கங்க சுற்றிட்டு நடக்கட்டும், எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் 6 பேராச்சும் தயவு செய்து உங்களுக்கான கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்து ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த கேமை கொண்டு போங்க. தயவு செய்து பண்ணுங்க, தயவு செய்து. முக்கியமாக விஜே பாரு ஏதாவது டாஸ்கில் தோத்துட்டாலோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது சின்ன சண்டை வந்து அதை பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒப்பாரி வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுக்காம அதை உடச்சி முடிச்சு விட்டுட்டு சைடில் எங்கேயா போட்டுட்டு நீங்கள் புதுசாக இங்கே தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க. தயவு செய்து பண்ணுங்க. பார்க்க முடியல, எங்களால் பார்க்க முடியல. ஸோ மாற்றுவீங்க நான் நம்புறேன். பிக் பாஸ் சத்தியெல்லாம் வாங்குறது வேஸ்ட். பிக் பாஸ் புரிஞ்சுக்கோங்க. அவர் பாவம் இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கார். இவனில் திருத்திடலான்னு சொல்லிட்டு திருந்த மாட்டானோ வருந்த மாட்டானோ ஒன்னத்துக்காக மாட்டானே. இவனை போய் நீங்கள் சத்தியம் வேறு வாங்கிட்டு இருக்கீங்க போல, சத்தியம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. கதை சொல்கிற டாஸ்க்கு அழிச்சிட்டாங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசனில் கடந்து வந்த பாதைங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரையாக கதை சொல்ல வச்சு இவங்க கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இதை காமிங்க எஸ்ஸினோ அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வச்சு அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. அப்போ ஆப்போசிட்டில் நிறுத்துவாங்க கதை பிடிக்கலன்னா, அந்த மாதிரி கூட இருந்துச்சு. அப்படியாச்சும் வச்சு தொலைஞ்சிருக்கலாம், கதை பிடிக்கலன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒருத்தங்க தான் வெளியே வந்திருக்காது. ஏன்னா எல்லாருமே கதை சொல்கிறவங்க பேரில் கழுத்தை தான் அறுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரியா ஏதாச்சும் விஷயம் வச்சிருக்கலாம். பிக் பாஸ் எல்லா விஷயத்துலையுமே தவற விட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவரே இந்த ஷோல இல்ல, அவரே இப்ப காணாம போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எங்க கிடக்காருன்னு தெரியல. பார்த்து இந்த பிக் பாஸை கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பாஸ், சத்தியமா சொல்றேன். எங்களுக்கு மூச்சு வாங்குது பாஸ், ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது முக்கியமா தண்ணி பழம்லாம் கத்த ஆரம்பிச்சாருன்னா பயமா இருக்கு. பார்த்து பண்ணுங்க. அப்புறம் இந்த எஃப்ஜேக்கான கதை, அவர் தான் இப்போ இந்த பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே அதிக நேரங்கள் கதை சொன்ன ஒரு நபராக இருக்காப்புல. அவருக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு அவார்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். மக்கள் சைட்லேருந்து ஒரு அவார்ட் கொடுக்கணும்னா என்ன அவார்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் என்ன அவார்ட் கொடுக்கலான்னா காதுக்குள் கடப்பாறை விடும் மனிதன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு காதை குறைஞ்சிட்டாப்புல, எனக்குலாம் ஒரு சைடு காது கேட்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது பார்க்கலாம்.